அஸ்ஸலாமு அலைக்கும்மா. மீன் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது மீன் வறுவல் கிடையாது, பொரியல். அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படி பொரியல். அதுக்கு பதில் மீன் வந்து முள் இல்லாத மீனாக இருக்கணும். அந்த நடுமுள் மட்டும் இருக்குங்களா, அந்த மாதிரி மீன் இருக்கணும். முள் மீன் இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம வெங்காயத்தில் போட்டு பரட்டிடுவோமா, அது முள் இருந்துச்சுன்னா சரியாக வராது. முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கி அதை வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் முக்காப்பத்தமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப முருகெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி எல்லா மீனுமே வறுத்து எடுத்துக்கணும். அது வறுத்துட்டானா மீன் கண்டிப்பாக முள் இல்லாத மீனாக தான் இருக்கணும். இது முள் மீன் செட் ஆகாது. முள் இல்லாத மீன் தான் இந்த மாதிரி பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அந்த மீன் வறுபட்டுருச்சு. வறுபட்ட மீனை எடுத்து தனியாக வச்சுக்கணும். எல்லா மீனும் இதே மாதிரி வறுத்துட்டு அதே எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிருங்க. எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் பொரிய விட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மசாலான்னு பார்ப்போம். நல்லா வெங்காயத்தை ஒரு வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும். இது வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இது இப்போ மூணாவதாக போட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, மீன் ஒரு பீஸ் மீன் எடுத்து முள் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கணும். அந்த சின்ன சின்ன பீஸாக சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மீன் வறுத்து தான் போட போகிறோம். இதோட எசன்ஸ் அதில் இறங்காது. ஆனால் நம்ம அந்த மீன் அதை வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மீனோட சத்து இறங்கியிருக்குமா நல்லாயிருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக தான் போடுறோம். நீ அவங்கவுங்க காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மீன்லேயும் போட்டு பரட்டி வச்சுருக்கோமா, அதனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு பச்சை மிளகாய் வேண்டாம் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடல, வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தக்காளி, இது பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, நம்ம மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை, இந்த சர்க்கரை போடும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை போட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு இந்த வறுத்து வச்ச மீனையும் வந்து நல்லா போட்டு பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்துட்டா சூப்பரான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.